இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது போக போக என்னென்ன வீடியோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னோட பையன் பார்த்திங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்தப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன மாதிரியே பேசுகிறது, யூடியூப்பில் பேசுகிறது, யூடியூப் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போல்லாமே அவனுக்கு வந்து ஒரு 4th 5th தான் என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போவே அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அவன் பெருசாக எதிர்பார்க்காமலே தனியாகவே ஒரு சேனல் ஆரம்பித்து தானாகவே வந்து வீடியோ அவங்க அக்கா கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கான். அவனால் முடிஞ்சதை அவன் செஞ்சிட்ருக்கிறான். எனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா என்னோடய வீட்டு வேலை, பிஸ்னஸ் வேலை அப்படிங்கிறது கண்டினியூஸாக போயிடும். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அலிகேட்டர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அப்டேட்ஸ் தான் கொடுக்க முடியல. நல்லாவே பேசிச்சு. நம்ம வந்து 4 இன்ச்சில் தான் வாங்கினோம். இப்போ வந்து அது 8-9 இன்ச் வளர்ந்துச்சு. இதுக்கு வந்து குளத்து கப்பி தான் கொடுப்பேன் ஃபீடிங்க்கு. சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போதைக்கு இவ்வளோ சைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சேலுக்கு வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் தான் பார்க்கலாம். இது வந்து நம்மகிட்ட ப்ரீடான கப்பீஸ் தான். இது வந்து பேர் வந்து 10ல் இருக்குது, 15ல் இருக்குது. பக்கத்தில் பார்த்தா நம்மக்கிட்ட பட்டர்ஃப்ளை கோழி இருக்குது. பட்டர்ஃப்ளை கோழி வந்து 35, நார்மல் கோல்டு இருக்குது 20, இதுவும் மிக்ஸ்டு கோல்டு, இதுவும் 20 தான். கீழே வந்தால் ஜீப்ரா இருக்குது, ஜீப்ரா 25. இதுதான் நம்மளோட ஃப்ரைஸு, கோல்டன் கப்பி ஃப்ரைஸு. இது நம்ம மௌலி ஃப்ரைஸு. இது நம்ம டம்போ கப்பி ஃப்ரைஸு. அப்படியே நம்ம வந்தால் இங்கே நம்ம பாண்டா பிளாட்டியோட குட்டீஸ் இருக்குது. பாண்டா பிளாட்டி குட்டி தான், ஒரு குட்டி 5 ரூபா. இது அவனோட சேனலில் அவன் போட்ட வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்தது. அதை வந்து இப்போ என்னோடய சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 50 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சிட்ருக்கிறான். இந்த வருஷம்தான் 8th போக போகிறான். ரொம்ப சின்ன பையன். இந்த மீனுமே அவன் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ்வலாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வடலூர்லேயே சரி, மற்ற இடங்கள்லையுமே சரி, மற்ற சேனல்காரங்க விற்கிறத விடவே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் மீனை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் வயசுக்கு அவனால் முடிஞ்சது செய்கிறான். நிஜமாகவே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அவன் சின்ன சின்னதாக ஏதாவது ஹெல்ப் கேட்டானா அந்த சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அது மற்றபடி எல்லாமே அவன் ஓனாக செஞ்சுக்கிறது தான், அவனாக கற்றுக்கிட்டு அவனாக வந்து செய்கிறது தான். இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மீன் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவனோட முயற்சிக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்னது தான் நான் செய்கிறேன். இது வளர்க்கக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது நிறையா திட்டிருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன், நிறையா வந்து அவனை நான் சத்தம் போட்டிருக்கிறேன். வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தடவை கண்டிச்சிருக்கிறேன். மீன் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தாண்டியுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒன்றா தான் வளர்க்க ஆரம்பித்தான். ஸ்டார்டிங்கில் அவன் வீட்டுக்கு தான், அவனுக்கு தேவைக்கு தான் வளர்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அது குட்டி போடவும் ஒன்றா அவன் வந்து செய்ய ஆரம்பித்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.